Your happiness will be short-lived. Your happiness will be short-lived. அப்படின்னா என்ன? Short-lived அப்படின்னாலே என்ன? கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Your happiness, உங்களுடைய சந்தோஷம். ஸோ your happiness will be short-lived அப்படின்னா என்ன? இப்போ நீங்களே வந்து இந்த ஆன்சரை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல பேர் வாங்குறதுக்காக யாரோ செஞ்ச நல்ல விஷயங்களை தான் செஞ்சதாக என்ன பண்ணிப்பாங்க, வெளியே வந்து ஷோ பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வெளியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க தான் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க, இவங்களால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி தப்பான பர்சனை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்க்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க, ஆனால் அதனுடைய பேரும் புகழும் வந்து இதில் சம்மந்தமே இல்லாத, அதாவது மேலோட்டமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு தான் எல்லா பேரும் புகழும் வந்து சேரும். ஓகே, இதை தெரியாமலே இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஓகே இவங்களால் தான் எனக்கு எல்லா சக்ஸஸும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப வந்து பெருமை பாராட்டிப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே இதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, இந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான். ஓகே, அதாவது உண்மை வெளிவரும் வரைக்கும் மட்டும், சரியா? என்னைக்கா இருந்தாலும் உண்மை வந்து என்ன ஆகும், ரிவீல் ஆகும் இல்லையா? ஸோ இட் இஸ் ஷார்ட் லிவ்டு. நீ ஆக்ட் பண்ணுற விஷயம் அவங்களுக்கு தெரியற வரைக்கும் தான் உனக்கு இந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சந்தோஷம் உனக்கு கொஞ்ச நாளைக்கு தான். யுவர் ஹாப்பினஸ் வில் பி ஷார்ட் லிவ்டு.